எபிசோட் 2 தன்னோட க்ளோன் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரோ வராங்கன்னு தெரியுமோ அந்த க்ளோனை கேன்சல் பண்ணிட்டான். அவனோட ஃபர்ஸ்ட் பிரதர் ஆல்பர்ட் அந்த இடத்துல வந்து மேஜிக் சூப்பரா பண்றீங்க, ஃபியூச்சர்ல என்னவாக போறான்னு கேட்கவும் நான் ஹாமில்டன் ஹெட் ஆகி இவனுக்கு இடஞ்சலா இருப்பேன்னு யோசிக்காம போல நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு நான் இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ அவன் ஹண்டர் ஸ்கில்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹண்டர் ஸ்கில்டுக்கு போய் பாக்குறான். ஒரு சின்ன பையன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பாக்குறாங்க. நேரா போய் கில் மாஸ்டர் மீட் பண்ணுவோம். நீ தான் ஆல்பர்ட் அனுப்பி வச்சவனா, உனக்கு டெஸ்ட் வச்சு உன எந்த மாதிரி மிஷினுக்கு அனுப்ப நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணல இன்கான்டேஷன் ஸ்லோவா பேசி என்ன அட்டாக் பண்ணன்னு சொல்லுவோம். பட் இன்கான்டேஷன் நம்ம ஹீரோ யூஸ் பண்ண மாட்டான். க்ளோனை வர நம்ம ஹீரோ வெளியே அனுப்புனதுனால பாதி மேஜிக் தான் நம்ம ஹீரோ இருக்கு. அதுல லைட்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கு. இவ்வளோ பவர்ஃபுல்லா இந்த பவர் கொண்ட சி ரேங்க் கீழே பி ரேங்கே கொடுக்கலாம் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இப்போ பி ரேங்க் லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. நீ உண்மையிலேயே ஹாமில்டன் ஃபேமிலியான ஒரு பொண்ணு வந்து விசாரிக்கிறேன். பேர் ஆசனா அக்வாயேஜ், நம்ம ஒன்னா சேர்ந்து ஹண்ட் பண்ணலாமா நம்ம கேட்கிறேன். நம்ம ஹீரோ புது பர்சன்ங்கிறதுனால கூட ஒரு ஆள் தான் நல்லா இருக்கும். நம்ம ஹீரோவும் பி ரேங்க் மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஜாப் குவெஸ்ட் எல்லாம் கிடைக்கும். பி ரேங்க் கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி மான்ஸ்டர் வேட்டையாடுறது தான் அவங்க வேலையே அப்படின்னு வா சொல்றா. எர்த் ஸ்பிரிட் நம்ம ஹீரோ சமன் பண்றா. மான்ஸ்டரை கடிக்கும், அதுங்க பெருசாகுது, அதுங்க வாய் அதுல ஸ்டக்காகி இருக்கும். இப்ப ஆசனா போய் அதுங்களை கொண்டு 42 உல்ஃபா அதுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் ஷாக் ஆகுறாரு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஜாபை கொடுக்குறாரு. நம்மள ஒரு ஜாபுக்கு ஹையர் பண்ணிருக்காங்கன்னு ஆசனா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த இடத்துக்கு வராரு. ஜெயன் கேட்டர் பில்லர் வர்ற வழியில அவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு அதை ஹண்ட் பண்றதுதான் இவங்க மிஷனே. சில மான்ஸ்டர் பாடிக்குள்ள மேஜிக் ஸ்டோன் இருக்கும், அதுங்களால ஹை லெவல் காம்பேட் அண்ட் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம ஹீரோ அவன் க்ளோன் எதையும் அனுப்பல. சோ ஃபுல் பவர்ல தான் நம்ம ஹீரோ இருக்கா. நம்ம ஹீரோ என்ன ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம் அந்த கேட்டர் பில்லர் மேல ஒர்க் ஆகல. அது மேல ஒரு எரிக்கல் விழுந்தாதான் சாவு போல அப்படின்னு ஆசனா சொல்லவும் இதுவே நல்ல ஐடியா தானே. ஐட்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஒரு பெரிய கல்ல வர வச்சு அது தலைமலையே போட்டுருக்கான். 2 கேட்டர் பில்லரை இவங்க கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் மட்டும் இல்லாம எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இம்பார்ட்டன்ட் பர்சன் வராருன்னு சொன்னீங்க, அதான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோன்னு சொல்லவும் ரிவார்டு 5 மடங்கு அதிக தரான்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. உன கில்டுக்கு அனுப்புனதும் நல்லதுதான், நல்ல பேர் வாங்கியிருக்கிய அப்படின்னு அவங்க அண்ணன் வந்து சொல்றான். அவனை பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுதுன்னு ஆசனா கேட்கிறா. இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் இறங்கி வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ பக்கம் பாக்குறாரு. அவரு நம்ம பக்கம் பாக்குறாருன்னு ஆசனா ஹாப்பி ஆகுறா. என் பேரு ஜேம்ஸ் ஸ்டான்லி, நீ தான் சார்லஸோட பையனா அப்படின்னு கேட்கவும் 5வது பையன் நம்ம ஹீரோ சொல்றான். ரேமண்ட் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் யாரு ரேமண்ட் நம்ம ஹீரோ கேட்கறான். ரேமண்டோட ரிங்க தானே நீ போட்டிருக்க, அவன்கிட்ட இருந்து திருடிட்டியான்னு கேட்கவும் இல்ல என் மாஸ்டர் தான் இதை கொடுத்தாரு நம்ம ஹீரோ சொல்றான். நடந்ததை நம்ம ஹீரோ சொல்லவும் ஜேம்ஸோ சிரிக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்து அவன் ஒரு ஸ்டூடெண்டையோ கண்டுபிடிச்சிருக்கானா. அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி காட் சைமனை அட்டாக் பண்ணுன்னு சொல்லவும் அந்த சைமன்கிற ஆளு ஷீல்ட போட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். இன்கான்டேஷன்ங்கிறது ஒருத்தரோட எமோஷனை கண்ட்ரோல் பண்றது தான். நம்ம ஹீரோ அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐடல்ஸ் ஆன அமலியா, எமிலியா, கிளவுடியா அப்படின்னு சொல்லி மேஜிக் மிஷின் அட்டாக் பண்றான். நார்மலா 7 அட்டாக்ஸ், இன்கான்டேஷன் யூஸ் பண்ணா 11 அட்டாக்ஸும் நம்ம ஹீரோவால பண்ண முடியும். பேரியரையே நம்ம ஹீரோ உடைச்சிருந்தான். ஜேம்ஸோ இதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீ 5th சன்னா ஃபியூச்சர்ல இண்டிபெண்டன்ட் ஆக ஆசைப்படுவல, உனக்கு நான் நைட்டுங்கிற டைட்டில கொடுக்குறேன், இப்பவே இண்டிபெண்டன்ட் ஆகலான்னு சொல்லவும் 18 வயசுல அதை பண்ணலான்னு இருந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு நைட் அப்படிங்கிற ஒரு அபிஷியல் டைட்டில கொடுக்குறாங்க. பவர் அவங்க அப்பா ஃபேமிலிக்காவே யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு. பட் இப்போ வருத்தப்படுவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஹாமில்டன், உங்க அப்பாக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். அவன் கிளைமண்ட் உன்கிட்ட ரீசெண்டா ஏதாச்சும் பிராக் பண்ணதை நீ ஃபீல் பண்ணிருக்கியான்னு கேட்கவும் ஐட்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி நான் லேக் மொத்தத்துல இருக்கிற தண்ணியவும் உறிஞ்சா நம்ம ஹீரோ சொல்றான். 1 கிலோ கோல்டு டஸ்ட்டும் ஒரு பேப்பரும் இருக்கு. வாட்டர் ப்ரூஃப் பேப்பரா நம்ம ஹீரோ பார்த்தா இல்லையா, கோல்டு பாரா நான் இதுக்குள்ள தூக்கி போட்டிருந்தோம்னா அது தண்ணியோட சேர்ந்து ஐட்டம் பாக்ஸ்குள்ள போயிருக்காது. 100 கிலோ கோல்டு டஸ்டா நான் அந்த லேக்ல கலந்துருக்கேன். இதுதான் உன் கிராஜுவேஷன் கிஃப்ட். ஒருவேளை உனக்கு இது பிடிக்கலன்னா அதனால 100 கிலோ கோல்டன் யோசின்னு அவர் சொல்லியிருக்கோம். கிலோக்குன்னு ஸ்பெசிபிக்கா ரீசன் இருக்குமா நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். அந்த கோல்டு உண்மையான கிஃப்ட் கிடையாது, உன் கிராஜுவேஷன் டெஸ்ட் இனிமே தான் இருக்கு, உண்மையான கிஃப்ட நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் சொல்றாரு. ரொம்பவும் லேக்ல இருக்கிற தண்ணியை நம்ம ஹீரோ உரிட்டோம். கோல்டு பார்ஸா போட்டிருந்தா அது இந்த ஐட்டம் பாக்ஸ்குள்ள போயிருக்காது. கோல்டு டஸ்டா இருக்க போய் தான் அது தண்ணியோட சேர்ந்து உள்ள போயிடுச்சு. கோல்டு டஸ்ட்டை மட்டும் நான் தனியா பிரிச்செடுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஐட்டம் பாக்ஸ்ல இருந்து கோல்டு டஸ்ட்டை மட்டும் தனியா பிரிச்செடுக்கிறான். அந்த 100 கிலோவை லேக்ல வச்ச உடனே ஒரு மேஜிக் ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகி சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. இதுதான் உன்னோட ஆக்சுவல் கிராஜுவேஷன் கிஃப்ட். என்னால இதுல இருக்கிற மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியல, உன்னால முடிதான் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவனோட மாஸ்டர் லெட்டரை வச்சுட்டு போயிருக்கான். அனதர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல இருக்கு. அனதர் வேர்ல்டுங்கிற ஸ்பெல்ல நம்ம ஹீரோவோ ட்ரை பண்ணி பாக்குறான். பட் அது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. பட் நம்ம ஹீரோ வந்து விடாம அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஃபைனலி அந்த ஸ்பெல்ல ஆக்டிவேட் ஆகி ஒரு டோர் ஓபன் ஆகுது. வெறுமனே ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் அதுல இருக்கு. இந்த வேர்ல்டுல இருந்து ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் அது கிரியேட் பண்ணும். ஆளுங்களை உள்ள வர்றதோ வர வைக்காம இருக்கிறதும், பொருள் உள்ள வச்சா காணாம போகாம இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த ஸ்பெல்ல மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல போட்டிருக்கு. 1 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஜெயன்ட் ஃபிராக் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அது எலக்ட்ரிசிட்டியை வச்சு அட்டாக் பண்ண போகவும் அனதர் வேர்ல்ட நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ஆசனா
எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். நல்ல வேளை நம்ம அங்க இல்ல அப்படின்னு ஆசனா பாக்குறா. எங்கப்பா ஜெயன் ஃப்ராக்கே இது தோக்கடிச்சிட்டீங்களா? பட் இது ஒரு ஏ ரேங்க் மிஷன் ஆச்சே அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கிறாரு. லியாம் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஆசனா உனக்கும் தான் அப்படின்னு சொல்லவும், நான் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆகலன்னா லியாம் என்ன விட்டுட்டு போயிருவாள்லன்னு ஆசனா யோசிக்கிறா. அப்ப நீ வேணா அவனோட ஃபெமிலியர் ஆயிரன் கில் மாஸ்டர் சொல்லவும், பட் மான்ஸ்டர் தானே ஃபெமிலியரா வைப்பாங்க நம்ம ஹீரோ கேட்கறான். மான்ஸ்டர் எல்லாரும் ஃபெமிலியரா வைக்கிறதுக்கு காரணம் ஃபைட் பண்றதுக்காக. நீ லியாமோட ஃபெமிலியர் ஆயிட்டேன்னா உன் மாஸ்டர் நீ ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே உன் ஸ்கில் தானா இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லவும், லியாம் என்ன உன் ஃபெமிலியர் ஆக்கிக்கோன்னு ஆசனா சொல்றா. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் நீ பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லவும், ஈவன் நீ என்ன ஏதாச்சும் தப்பா பண்ண சொன்னாலும் அது நீயா இருந்தா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஆசனா சொல்றா. சோ இப்போ நம்ம ஹீரோவும் ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் அவ கூட போடுறான். நம்ம ஹீரோ கையை கிஸ் பண்ணுவோம். கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகுது. பார்த்தா திடீர்னு வந்து அவ காணாம போறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பின்னாடி தான் நிக்கிறேன். கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே என்னோட யூனிக் ஸ்கில் அன்லாக் ஆச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பீட் ஸ்டார் அப்படின்னு வா சொல்றேன். என்னோட ஃபெமிலியர் கான்ட்ராக்ட் யூனிக் ஸ்கில்ல கொடுக்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே நம்ம ஹீரோ கேட்கவும், இதுதான் மிஸ் ஜோடி, இவங்க கிட்ட நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசனா வந்து தான் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்றா. என்னோட ஃபெமிலியரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதுல சந்தோஷம் தான் அப்படின்னு இந்த ஜோடிங்கிறவளும் சொல்றா. நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போடுற எல்லாரும் வயசு யங்கா தெரியுதாங்க. உங்களுக்கு யூனிக் ஸ்கில் கிடைச்சிருக்கா என்னது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கவும், அவ சமைச்ச ஒரு சாண்ட்விச்சை கொண்டு வந்து கையில அடிபட்டு ஒருத்தனை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறா. அதை சாப்பிட்ட உடனே அவனோட அடிப்பட்ட காயோ ஹீலிங் ஆயிடுச்சு. என்னோட சாப்பாடு மத்தவங்களை ஹீலிங் பண்ணும், இதுதான் என் யூனிக் ஸ்கில்னு ஜோடி சொல்றா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு பிரின்சஸ் உன்னை மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. 12 வயசுல ஏ ரேங்க் மான்ஸ்டர் தோக்கடிக்கிற 11 ஸ்பெல்ல ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ற. உன் ஃபெமிலியர்ஸ் எவால்வ் ஆகுறாங்க, யூனிக் ஸ்கில் கிடைக்குது. அதனால தான் பிரின்சஸ் ஃபார்ம்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. உன் ஃபெமிலியர்ஸை பிரின்சஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேட்கவும், சாரி என்னால அதை பண்ண முடியாது. அவங்க ஒன்னும் என் ஃபெமிலியர்ஸ் அடிமைங்க இல்ல, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றோம். ஹீரோ கேட்டா அவங்களால நோ சொல்ல முடியாது தான், பட் இருந்தாலும் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு ஜேம்ஸ் நம்ம ஹீரோவை அனுப்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க இவர் ஹைனஸ்ன்னு சொல்றா. பார்த்தா அந்த பிரின்சஸ் மெய்டு மாதிரி வேஷம் போட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. முடியாதுங்கிறத என் மோஞ்சிக்கு நேராவும் அவனால சொல்ல முடியுதான்னு பாப்போம் அப்படின்னு அந்த பிரின்சஸ் ஸ்மைல் பண்றா. எந்த இடத்துல